வணக்கம்ப்பா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம். எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மதுரை சேதுபதி ஸ்கூலுக்கு போகிறோம். ஏன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாவோட கல்யாணம் விருந்து இன்றைக்கி, அம்மா அப்பாவோட கல்யாணம் விருந்து நாளைக்கு திருக்கல்யாணம். இன்றைக்கி திருக்கல்யாணத்துக்காக காய் வெட்டுறதுக்காக மக்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் நம்மளும் ஒருத்தலாம் போய்கிட்டு இருக்கோம். வாங்க போயிட்டு சேதுபதியில் இறங்கிட்டு இப்போ பேசுவோம். வந்துட்டோம்ப்பா. இப்போ சேதுபதிக்கு வந்திருக்கோம் ஸ்கூலுக்கு. எல்லாரும்ப்பா பிள்ளைங்க கல்யாணத்தை தான் பார்ப்பாங்க. ஆனால் இங்கே அம்மா அப்பா கல்யாணத்தை பார்க்குறது எத்தனை பேர் கிடச்சிருக்கோம்? ஆமாம், மதுரை மக்கள் எல்லா மக்களுக்குமே இந்த புண்ணியம் கிடச்சிருக்கு. இது தாய் தகப்பனோட கல்யாணம். நாளைக்கு திருக்கல்யாணம். இன்னைக்கு அவங்களுக்கு விருந்துக்காக காய்கறி வெட்டுறதுக்காக நம்ம வந்திருக்கோம். வாங்க உள்ளே போவோம். அம்மா அப்பாவுக்கு செய்கிறோம். காய் நெருக்க வந்திருக்கோம் நாங்கள் எல்லாரும். பாருங்கள், நம்ம மதுரை மீனாட்சி எவ்வளோ பேர் எப்படி நறுக்கி எல்லாம் எல்லா மக்களும் இதெல்லாம் ஒரு சேவை, பொது சேவை. இதெல்லாம் இப்போ நாங்களுமே அதுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ மூட்டைகள்லாம் அங்கனாங்கண்ணே குமிச்சு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். நாளைக்கு தடபுடலான விருந்து. ஏகப்பட்ட மக்கள் எல்லா ஊர்லேருந்து வருவாங்க, எல்லா மக்களும் வருவாங்க. ஏகப்பட்ட விருந்தாக இருக்கும். யாரும் இல்லைன்னு போக மாட்டாங்க. காலையிலேருந்தே விருந்து நடந்துக்கிட்டே இருக்கும். தடபுடலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. 16 வகை விருந்துன்றாங்கல்ல, 16 வகை விருந்து நம்ம அம்மா அப்பா கல்யாணத்தில் உண்டு. பாருங்க எல்லாம் நறுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பேர் பாருங்க நறுக்கிட்டு. அங்கிட்டு ஒரு பக்கம் ஒரு 3 பேர் அப்படியே வெங்காயம் சரி, கொஞ்ச நேரம் நம்ம வேலையை பார்த்துட்டு திருப்பி ஆரம்பிப்போம். ரெண்டாண்டாவா எல்லாம் நறுக்கி வச்சுருப்பாங்க. நைட்டே சமையல்லாம் ஆரம்பிச்சிடும். பாருங்க தக்காளிலாம் நறுக்கி வச்சுருக்காங்க. புதினா மல்லியெல்லாம் ஆஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே வேலை ஓடிக்கிட்டே இருக்குது. கல்யாண விருந்து எப்பயுமே தடபடலாக தான் இருக்கும். நறுக்குவாங்க. ஒரு பக்கம் பாருங்கள். அங்கிட்டு வாங்க, மொய் எழுதி போகிறாங்க. அதையும் பார்ப்போம். இங்கே பாருங்கள் கூட்டம் கூட்டமாக உட்காந்து நறுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு ஒரு பக்கம் மொய் எழுதிக்கிட்டு இருக்காங்க. தடபடலாம் மொய் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஜாமான் வாங்கியாந்து கொடுக்குறவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் எல்லாம் மொய் எழுதிக்கிட்டு இருக்காங்க. வீட்டு பாருங்க சமையல் தடபடலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சமையல்லாம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. எல்லாம் மதிய சாப்பாடு இங்கே மதியத்துக்கு ரெடி பண்ணிடுவாங்க எல்லாத்துக்கும். இங்கே நறுக்கிறவங்கலேருந்து இங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் வர்றவங்க, வெளியிருந்து வர்றவங்களுக்கு இங்கே சாப்பாடு உண்டு. எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா வேலையும் மும்மரமாக ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாக அண்ணாண்டாவாக நறுக்கி வச்சுருக்காங்க. இது ஒரு பக்கம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பொரிக்கிறதெல்லாம் பொரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சமையல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. வண்டி வரட்டும் பாருங்க. நாங்களும் மல்லி புதினாலாம் அலையாந்து வச்சுருக்கோம் குறிக்கிறதுக்கு. எல்லாம் ரெடி பண்ணி உரிச்சு கொடுக்க போகிறோம். எல்லாமே செய்கிறாங்க. வெங்காயம் மூடையெல்லாம் கொண்டாந்து இறக்கி வச்சுருக்காங்க.
பாருங்க கூட்டம் கூட்டமாக இப்போ தான் வர்றாங்க ஜனங்கள்லாம். இப்போ தான் எல்லாம் காய் நெருங்க உழுவ பாருங்க. வெளியூர்லேருந்து கூட வர்றாங்க. என்னென்னா அம்மாவுக்கு சேவை செய்கிறதுக்கு, அம்மா அப்பாவுக்கு கல்யாணத்துக்கு சேவை செய்யணுன்றக்காக தான் வெளியூர்லேருந்து ஜனங்களும் இங்கே உள்ளவங்களும் சரி, மதுரை மக்களும் சரி, வெளியூர்லேருந்து வர்றாங்க. எல்லா மக்களும் தான் இதை வந்து ஒரு பொது சேவையாக, ஒரு நம்ம வீட்டு கல்யாணமாக, நம்ம வீட்டு விசேஷத்துக்கு நம்ம என்ன பாடுபடுவோம், நம்ம என்ன செய்வோம் அப்படின்ற மாதிரி எல்லா மக்களும் பாருங்கள் எவ்வளோ தூரம் உட்காந்து பொறுப்பாகவும் பண்போடையும் உட்காந்து செய்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு குட்டி பையன் அவன் முத கொண்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இதை செஞ்சு கொடுக்குறதுக்காக கூட வந்திருக்காரு அவரும். இங்கிட்டு பாருங்கள் ஏகப்பட்டது ஆளுங்க உட்காந்து வெங்காயங்க எல்லாமே நறுக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டு விசேஷத்துக்கு நம்ம என்ன செய்வோமோ அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. முடிச்சிட்டோம். அடுத்து வந்து வேற எதுவும் முடிக்க போகிறோம். இது நம்மளெல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு அடுத்து வேற எதுவும் எல்லா மக்களும் பாருங்கள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கூட்டம் கூட்டமாக நின்று பாருங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பூண்டு வருது. பொருள்கள்லாம் கொடுக்குறாங்க பாருங்கள். என்னென்ன பொருளுக்கு நம்ம கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்குறாங்க. சமையலுக்கு நம்ம பார்த்து சாமிக்கு என்னென்ன கொண்டாந்து கொடுக்கணும், சமையலுக்கு தேவையானது அரிசி பருப்பு காய்கறிக எல்லாமே கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். கத்திரிக்காய் எடுத்துருவோம். வேற எதுவும் காய் பாருங்க எவ்வளோ இதாக உரிக்கிறாங்க. ஃபுல்லாக எல்லாமே வேலை தான். சமையல் வேலைக்கு நம்ம வீட்டு வேலை கல்யாண வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டு கல்யாண வேலையை எவ்வளோ விருப்பத்தோடு அன்போடு பார்ப்போமோ அதே மாதிரி அம்மா அப்பா கல்யாணத்துக்காக அவ்வளோ தூரம் எல்லாருமே பாடுபட்டு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க மக்கள் பூரா. கொஞ்சம் அங்கே வெளியே போய்க்கிறோம். மதிய சாப்பாடு ரெடி ஆகிட்டது. தயவுசெய்து வரிசைக்கு வரவும். இப்போ சாப்பாடு ரெடி ஆகுதுன்னு சொல்லி எல்லா மக்களும் வரிசைக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பாருங்க எல்லாம் வரிசைக்கு போய்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க. அரிசி கொடுக்குறவங்கலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அரிசி பருப்பு காய்கறிகள் இங்கிட்டு பாருங்க வரிசையில் நிற்கிறவங்க ஃபுல்லாக ஒரு பக்கம் எல்லாம் நறுக்கி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களை அப்போதான் இருந்து கூப்பிட்டேன். வரிசையை உட்காந்து எல்லாம் நறுக்கி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு போங்க போங்க. எல்லாம் சாப்பாடு கொடுக்க போகிறாங்க. வரிசைக்கு வந்துட்டாங்க ஜனங்க. இனி இப்போ இருந்து ஆரம்பிக்கிறவங்க நாளை வரைக்கும், நாளை சாயங்காலம் 5-6 மணி வரைக்கும் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. வர்றவங்க இல்லைன்னா
நம்ம பசியார நல்லா சாப்பிட்டு போகிற மாதிரி விருந்து, அறுசுவை விருந்து. எப்படி பாருங்களேன், ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டு விசேஷத்தை செய்கிற மாதிரியே பொறுப்பாக கவனமாக பார்க்குறாங்க பாருங்களேன். எதையுமே அடுத்தவங்களுக்கு செய்யணும்னு இல்லாமல் நம்ம பொறுப்பாக நம்ம வீட்டு விசேஷத்தை செய்வோம் அப்படின்னு எல்லாருமே உள்ள அன்போடையும் அதையும் எவ்வளோ கவனமாக செய்கிறாங்கன்னு பாருங்களேன். இதுதான் ஐயா. இங்கே நாங்கள் அங்கிட்டு போய்க்கிறோம். வந்து ஒரு பிளேட் அங்கே போயிடுறோம். தலைக்கு பண்ண அங்கிட்டு போய் நின்றுக்கிறேன் உங்க பின்னாடி. வாங்கிட்டீங்களா? பாருங்க எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இலையெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிளேட்லாம். ரெண்டு தட்டு எப்படி கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. கொடுப்பாங்க வரிசையில கொடுப்பாங்க. ஆமா ஆமா. இப்போ நம்ம வரிசை போகுது. நம்மளும் இதில் வரிசையோட வரிசையாக ஒரு ஆளாக சாப்பாடு வாங்க நிற்கிறோம். கூட பாருங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப்கெல்லாம் அதுவும் சாப்பிட வந்துருக்குங்க. வெயில் அலைஞ்சிட்டு ஆஃபீஸ் ஸ்டாஃப் அதுகளும் வந்துருக்கு சாப்பிட. எவ்வளோ வேலை பண்ணுறாங்க, எவ்வளோ இதாக பார்க்குறாங்க. ஒரு பக்கம் காய் நறுக்கிறது, ஒரு பக்கம் சமையல் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் சமையல் ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் வந்து இறக்கிக்கிட்டே இருக்காங்க. சாப்பாடுகளுக்கு வேண்ட பொருள்களை இறக்குறாங்க. ஒரு பக்கம் வரிசையில் நின்று சாப்பாடுக்கு ரெடி ஆகிட்டாங்க. வாங்க சாப்பாடுலாம் நல்லா சுவையான சாப்பாடு தான் எல்லா மக்களுக்கும். வெஜிடபிள் சாதம், மாங்காய் கூட்டு, மாங்காய் தொக்கு, ஊறுகாய் மாதிரி, தயிர் சாதம் எல்லாமே போடுறாங்க. தயவுசெய்து கழுவி கை கழுவிட்டு தட்டை கழுவிட்டு வச்சு போங்க. கொடுக்காதீங்க. இங்க 2 தட்டு வச்சிருக்காங்கன்னா ஒரு தட்டை வாங்கி தயவு செஞ்சு டப்பால வாங்காதீங்க.
சிரித்து கொடுங்க. கீழே கொட்ட போறாங்க. சிரித்து கொடுங்க. இது வந்து இல்லப்பா, 10வது எடுத்து கொடுக்கறதுக்கு அந்த எச்சியோட வராங்க. அதனால அது இருக்கட்டும், போட்டும். டக்கு லைனுக்கு வாங்க, லைனுக்கு வாங்க, லைனுக்கு வாங்க, லைனுக்கு வாங்கயா. இங்க இங்க குடுக்காதீங்க, குடுக்காதீங்க, குடுக்காதீங்க. ஒரே லைனை பிடிச்சிரும். ஓகே. காலையில் பாருங்கள் தக்காளி சாதம், தயிர் சாதம், மாங்காய்லாம் போட்டாங்க. இப்போ வந்து சாம்பார் சாதம். இனி 5:30 மணிக்கு மேலே வந்து அறுசுவை விருந்தா, திருப்பி மாப்பிள்ளை அழைப்பு விருந்து, அது தனி விருந்து. பாருங்கள், நம்ம அருள்மிகும் மீனாட்சி சொக்கநாத திருக்கல்யாண விருந்து சாப்பிட வாங்க எல்லா மக்களும். மதுரை மக்களே, எல்லா மக்களும் வந்து வாங்க, விருந்துலேயும் கலந்துக்கங்க, அம்மாவுக்கு செய்கிற பணிவுடையிலையும் கலந்துக்கங்க.